இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன அக்கான்னு கூப்பிட்டல்ல, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த கடவுளுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பிடிக்கல போல இருக்கு. அந்த பாசத்தை எனக்கு கிடைக்காம பண்ணிட்டான். நீ சொன்ன மாதிரி என் தலையெழுத்து அப்படி இருக்கு. முடிஞ்சு போன கதைய ஆரம்பிக்காத. விட்டு போகாத பந்தத்தோட உதவி உனக்கு கிடைக்கும். அதான் நீ கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ, இத பத்தியே பேசி நம்ம அந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாருங்க. தேங்க்யூ சோ மச்க்கா. உங்களாலதான் இந்த ஜாபே எனக்கு மறுபடியும் கிடைச்சது. அதனாலதான் உங்களை டைட்டா ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போலன்னு வந்தேன். என்னாச்சுக்கா? நான் உங்களை தொடுறது உங்களுக்கு பிடிக்கலையா? அன்னைக்கு நான் உங்க கைய பிடிக்கும் போது கூட நீங்க இப்படிதான் பண்ணீங்க. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எங்க ஊர்ல அக்கா தங்கச்சிங்க ஹக் பண்ணிக்கிட்டா சீக்கிரமா பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நானும் அதை நம்பிதான் வளர்ந்தேன். இது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை மாதிரி இருக்கு. ஆனா பிரிஞ்சிருவோன்னு சொல்றதுனால எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு? உண்மையை சொல்ல போனா உங்களுக்கு நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன்க்கா. உங்களாலதான் எனக்கு இந்த ஜாபே கிடைச்சது. உங்களாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த ஜாப் நிலைச்சு இருக்கு. அப்போ இந்த 3 நாள தப்பு பண்ணனா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னாருல சார். தப்பெல்லாம் நடந்ததானக்கா. நான் தப்பு நடக்க விட மாட்டேன். என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிடுவேன். இங்க பாரு, நான் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் வேண்டாம்க்கா. உங்களோட அட்வைஸ் படி நான் இந்த வீட்ல இருந்தா உங்களே எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி நான் இங்க இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனாலதான் நான் சின்சியரா இருந்து என்னோட ஜாபை நான் காப்பாத்திப்பேன். சூப்பர் மணி. எஸ், நான் பக்காவா பிளான் பண்ணி பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ஃப்ராடு தனம் பண்ண போறேன். மிஸ் அம்மாவை என்னை அடிக்கிற மாதிரி செய்ய போறேன். அத அப்பா கிட்ட சொல்லுவேன். நீ ஃப்ராட் வேலை பண்றதுக்கு எதுக்கு பிளான் எக்ஸிகியூஷன்? டெய்லி நீ அதானே பண்ணிட்டு இருக்க. நீங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் போடுற பிளான்ல என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நீ கான்சென்ட்ரேட் பண்ணா மட்டும் கதை மாறிடுமா? எனக்கே பஞ்சுடலக்கா. ஓகே, எனக்கு அண்ணன் தானே, மன்னிச்சிட்டேன். நம்ம லேட்டா எழுந்து லேட்டா ரெடி ஆகி ஸ்கூலுக்கும் லேட்டா போனா லேட்டா கிளம்பிடும் டாடிக்கு மட்டும் தெரிஞ்சா எவ்வளவு கோவப்படுவாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐயோ, நீ பிளான் பண்றது மிஸ் அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கா இல்லனா நம்மள வெளியே அனுப்ப பிளானா? என்னமோ இப்படி எல்லாம் சொல்ற? மிஸ் அம்மா வெளியே அனுப்பதா? அக்கா, இவ போறதெல்லாம் வேஸ்ட் பிளான். கண்டுக்காத, விடு. டேய், நீ என்னடா சொல்ற? ஆக்சுவலா அஞ்சு பிளான்ஸ் வேஸ்ட்னு சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன சும்மா திட்டுறாளே தவிர அம்முக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் வேஸ்ட்னு எப்படி சொல்லுவ? ஆக்சுவலா அஞ்சு போட்ட பிளான் ஒன்னாவது சக்சஸ் இருக்கா? கூல் அஞ்சலி, மிஸ் அம்மா இந்த வீட்ல இருந்து தொடத்த உனக்கு இவங்க ஹெல்ப் எல்லாம் வேணும். அது வரைக்கும் இவங்க என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காத. ஓ சொல்றியா மாமா, ஓஹோ சொல்றியா மாமா, டெட்டக டெட்டக டெண்டக டெண்டக டாய் டெண்டக டெண்டக டாய். ஓ சொல்றியா மாமா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஜாகிங் பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? என்ன? அது வந்து காய்கறி கட் பண்றவங்கள என்ன செய்யறன்னு கேட்டா வேற என்ன சொல்லுவாங்க? அது என்ன சமைக்க போறேன்னு கேட்டேன். மனோகரி அம்மா சமைக்க சொன்னதுதான். பசங்களுக்கு என்ன வேணும்னு முதலாளி அம்மாவை கேட்டியா? அவங்கள கேட்டா ஹோட்டல்ல சொல்ற மாதிரி மெனு ஃபுல்லா சொல்லுவாங்க. அதை செஞ்சுட்டு உட்கார சொல்றீங்களா என்ன?
ஆனா உங்களை பசங்களை மட்டும் தானே பாத்துக்க சொல்லிருக்காங்க. சாப்பாட்டு விஷயத்துல எதுக்கு தலையிடுறீங்க? பசங்களை பாத்துக்கிறதுனா பசங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு அவங்கள சும்மா பாத்துட்டு இருக்கிறது கிடையாது. அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், அது எல்லாத்தையுமே பாக்குறது தான். உனக்கு புரிஞ்சுதா? ஆ, கரெக்ட், அப்படி சொல்லு. சரி இப்ப சொல்லு, நீ என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன பண்ண போறேன்? வெண்டைக்காய் குழம்பு, கேபேஜ் ஃப்ரை. ஆ, உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறது உனக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிடுறதுக்காக ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் பிடிச்சத சமைச்சு கொடுக்கறதுக்காக தான். என்னம்மா நீங்க என்ன ஏதோ டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு? எனக்கு கொடுத்த வேலை எதுவா இருந்தாலும் அதை நீட்டா செய்யறது தான் என் பழக்கம். பசங்களை பாத்துக்கிற ப்ராசஸ்ல உன்ன மாதிரி யார் இருந்தாலும் அவங்களையும் நான் நிச்சயமா டார்கெட் பண்ணுவேன். ஆஹா. கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தா. அப்படிதான், நல்லா கேளு. என் குழந்தைங்க இனிமேலாவது ஹாப்பியா இருக்கணும். இன்னையில இருந்து பசங்களுக்கு இந்த நாள்ல இதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும். இப்படி கட் பண்ணல அது எல்லாத்தையும் அந்த பக்கம் வச்சுட்டு பசங்களுக்குலாம் சின்ன கத்திரிக்காய் குழம்பு, ஆ, கேரட் ஃப்ரை, ம், ரசம், அப்புறம் மோர் குழம்பு, இது எல்லாத்தையும் செஞ்சிரு. செய் சரியா? இன்னில இருந்து நீங்க 3 நாள் தானே இருப்பீங்க. ஏன் லைஃப் லாங் இருந்தா உனக்கு ப்ராப்ளமா? ம். எனக்கு ப்ராப்ளமோ இல்லையோ, என் மேடம்க்கு தான் ப்ராப்ளம். பகை பிடிச்ச பாம்பு மாதிரி காதல் கல்யாணம்னு சுத்திட்டு இருக்காங்க. ஏதோ பேசிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க, சாருக்கு என்ன சமைக்கணும்னு கேட்கலான்னு வந்தேன். அது போய் அவர்கிட்டயே கேளு. நான் கேர்டேக்கரா வந்திருக்கிறது பசங்களுக்காக தான், அவருக்காக ஒண்ணும் இல்ல. ம். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா சமைக்கணும்னா என்னால முடியாதுமா. ஆ? உன்னை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறதே இப்படிலாம் சொன்னத செய்யறதுக்காக மட்டும்தான். தங்கச்சி, அவர் அங்கதான் இருக்காரு. ஓய். அது இல்லங்க. பாரு, இது வரைக்கும் இந்த வீட்ல எப்படிலாம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. பசங்களுக்கு நான் சொன்னதை தான் சமைக்கணும், அதுதான் கொடுக்கணும், அதுதான் ஃபைனல். And it's my order. And it's my order. And it's my order. என்ன நீங்க கூட ஆர்டர்லாம் போடுவீங்களா? ஏன் உங்க லெஃப்டினன்ட் சார் மட்டும் ஆர்டர் போடுறாருல, நான் பசங்களுக்காக ஆர்டர் போட்ட தப்பா? பசங்களுக்கு நான் சொன்னதை தான் நீ சமைக்கணும், இது என்னோட ஆர்டர். பசங்களுக்கு நான் சொன்னதை தான் நீ சமைக்கணும், இது என்னோட ஆர்டர். ஓகேவா? சரிங்கம்மா. சமைச்சிரு. ம்.